வைகோவுக்கு அஞ்சிய கலைஞர், மதுரையில் செட்டில் ஆன அழகிரி, அரசியல் அதிகார வன்முறைகள், மதுரையை மிரளவிட்ட பொட்டு சுரேஷ், ரூட் எடுத்த அட்டாக் பாண்டி, தினகரன் அலுவலகம் எரிப்பில் நடந்த கொடூரம், ஆலுகாஸ் ஜுவல்லரியில் நடந்த அராஜகம், விஸ்வாச போட்டியால் நடந்த விபரீதங்கள், அழகிரியின் இரு கண்கள், யார் இந்த பொட்டு சுரேஷ் அட்டாக் பாண்டி, விரிவாக அலசுகிறது கிரைம் ஸ்டோரி a journalist தொடர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ரவுடிசம், ரவுடிகள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக அதில் சொல்லணுன்னா, ஒரு ரவுடி அவனுடைய எல்லையை பெருசாகிறதுக்கும் இன்னொரு ரவுடியை போட்டு தள்ளுறதுமா இப்படியான கதைகள் அதிகமாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி எபிசோடில் அரசியல் சார்ந்த ரவுடிசம், அரசியலில் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக ரவுடிசம் எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கலாம் சார். அட்டாக் பாண்டியும் பொட்டு சுரேஷ், இவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் தலைவருடைய கனெக்டான ஒரு நபர். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசணும் அப்படின்னா, முதல்ல தினகரன் அலுவலக எரிப்பு சம்பவத்தை பேசுகிறா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தினகரன் பத்திரிகை அலுவலகம் மே மாதம் 9ஆம் தேதி 2007 மதுரையில் எரிச்சு கொண்டாங்க. அதில் 3 பேர் உயிரோடு எரிச்சு கொள்ளப்பட்டாங்க. ஒருத்தர் செக்யூரிட்டி, மற்ற 2 பேர் டெக்னிக்கல் சைடு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். என்னென்னா, ஏபி நீல்சன் சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று, அந்த லயோலா காலேஜெலாம் கருத்து கணிப்பு போடுறாங்க இல்லையா தேர்தல் நேரங்களில், அந்த மாதிரி அவங்க கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பில் திமுகவில் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு யார் அதிக செல்வாக்கு மிக்க தலைவராக வருவாங்க, தொண்டர்கள் மத்தியில் யாருக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடக்கும். போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகிரிக்கு 2%, அழகிரியோட ஒரு படி மேலே கனிமொழிக்கும் 70% இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் இருக்கிறதா போட்டாங்க. அது போட்ட செய்தி வந்ததுமே தயாநிதி மாறன், கலாநிதி மாறனுடைய உருவம் எரிப்பு, ஒரு 7 பஸ் எரிப்பு அப்படின்லாம் மதுரை பற்றிச்சு காலையிலே. அப்படியே போய்ட்டுருக்குது. அப்போ தான் அந்த அலுவலகமே போய்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவத்தை முன்னின்று செஞ்சவர் அட்டாக் பாண்டி. அவர் பிற்காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்த மு.க. அழகிரியுடைய வலதுகரம். இடதுகரம் யாருன்னு கேட்டிங்கன்னா பொட்டு சுரேஷ். இப்போ முதல்ல இவங்க 2 பேரில் பொட்டு சுரேஷ் பற்றி பேசிடலாம். முதல்ல யார் இந்த பொட்டு சுரேஷ், அவருடைய லைஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அழகிரி அவர்கள்ட்ட இவர் சேர்றாரு? பொட்டு சுரேஷ் போடிநாயக்கன் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். மதுரை பக்கத்தில் ஒரு சாதாரண சாலையோர கடை இருக்குல்ல, பப்ஸு சிப்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைகள், அதை போட்டுட்டு ஜூஸ் கடை ஒன்று போட்டுட்டு பொழப்பு போட்டுட்ருக்காரு. போலீஸ் இங்கெல்லாம் கடை போடாத அப்படின்னு விரட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரை விரட்டக்கூடாது, நமக்கு ஓரளவுக்கு ஆளுங்க வேணும்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய திமுக வட்டச்செயலர், பகுதி பிரதிநிதி, இதே மாதிரி ஆளுங்கிட்ட நெருக்கம். அவங்க வந்தாங்கன்னா தலைவரை வாங்க உட்காருங்க, சேர்லாம் போட்டு. அப்போ 4 கட்சிக்காரங்க வரும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி நம்மளும் வாழ்க்கையை ஓட்டிடலாம். மதுரையில் உங்களுக்கு எப்பவுமே ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வை உண்டு. இவர் செய்ய பிள்ளைமாறு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் புக்கார் இல்லையா, அவருடைய அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன், அவர்கிட்ட அவர் போய் சேர்ந்துடுறாரு. 1993ஆம் ஆண்டு மதிமுக கட்சி உருவாகுது. திமுகவிலேருந்து மதிமுக தனியாக உருவாகுது. அந்த நேரத்தில் நான் தினகரன் பத்திரிகையில் தான் நான் இருக்கேன். அப்போ திமுக ஆதரவான தினகரன் பத்திரிகை முழுக்க முழுக்க மதிமுக ஆதரவாக பத்திரிகை மாறுது. முதல் பக்கத்தில் வைகோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. அப்போ ஒரு ஆவேசத்தில் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது சில பேர் கொஞ்சம் உற்சாகமாக பேசுவாங்க இல்லையா. இப்போ விஜய்லாம் பேசுகிறார் இல்லையா, விஜய் இது மாதிரி பல்லாலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி வைகோ உற்சாகத்தில் நிறைய பேசி தொண்டரில் உசுப்பத்துறாரு. ஒரு கட்டத்தில் என்னை அழிக்க நினச்சா, மதிமுக அழிக்க நினச்சா, திமுக அறிவாலயத்து குடும்பத்து பெண்கள் வெள்ளை சிலை அணிவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார். ஒரு வேகமாக அவர் பேசக்கூடிய விஷயத்தில் பேசுகிறார். சொன்னால் கலைஞர் சிக்கலாயிடம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அழகிரியை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. மதுரையை ஷிஃப்ட் பண்ணும்போது அழகிரி இப்படி தான் மதுரைக்கு பண்ணும்பொழுது அங்கே போய் சேர்ந்து அழகிரி யார்கிட்ட போகிறாருன்னா,
இன்றைக்கி இப்போ அமைச்சராக இருக்கார் இல்லையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவருடைய தந்தையார்கிட்ட தான் போய் சேர்றாரு. இந்த காலகட்டத்தில் புட்டு சுரேஷ் கூட இருக்காப்புல. பிடிஆர் வீட்டுக்கு வரும்போது பிடிஆர் வீட்டில் தான் வந்து உதவியாளராக இருக்கார் புட்டு சுரேஷ். ஓகே. விசுவாசி உதவியாளர், ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபராக பிடிஆர் குடும்பத்துக்கு ஆகிட்டது. அவரும் என்ன பண்ணுறாருன்னா அழகிரிக்கு ஒரு அடுத்த கட்டம் அரசியலை நோக்கி அழகிரியை நகரும் பொழுது, நீ அழகிரி கூட இரு, அழகிரிக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையான ஆள் தேவை அப்படின்னு அனுப்புகிறாரு. ரவுடிசமாக இல்லை, ஏன்னா பிடிஆர்கிட்ட வந்து ரவுடிசமாக நாட்கள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் அனுப்புகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த எஸ்ஆர் கோபி இந்த குரூப்லாம் சொன்னீங்களா, இந்த முக்குளத்தூர் சைடில் அவங்களுடைய உறவுக்கார ஆள் தான் அட்டாக் பண்ணிட்டு அவர் வந்து ஆமாம் ரொம்ப டெரர் பீஸாக தான் அவர் ஆரம்பத்துலேருந்து அறிமுகம். அவரும் வந்து அழகிரிக்கிட்ட அதே நேரத்தில் தான் வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து பொட்டு சுரேஷ்க்கும் அட்டாக் பாண்டிக்கும் நடுவில் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது பாண்டாக இருந்துச்சா, அவங்க ரெண்டுக்குமான இடைவெளியோ இல்லை தொடர்போ எப்படி இருக்கும்? அட்டாக் பாண்டி வந்த காலகட்டமும் பொட்டு சுரேஷ் வந்த காலகட்டமும் ஒரே காலகட்டம். ஆனால் அட்டாக் பாண்டி வந்து அழகிரிட்ட நெருங்க முடியல, பொட்டு சுரேஷ் தான் நெருங்கினது. என்கிட்ட பொட்டு சுரேஷ் யார் மூலமாக வராருன்னா பிடிஆர் மூலமாக வராரு. ஓகே. பிடிஆர் மேலே அவர் வந்து பலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பிடிஆர் மூலமாக வந்ததுனால மரியாதை அதிகம், அவர் ஐயா அனுப்புனார் அப்படின்னு தான் அவர் மரியாதை. அப்போது பொட்டு சுரேஷ் தான் பலசாலி அழகிரியை பொறுத்த வரைக்கும். அந்த ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அழகிரியுடைய அந்த மத்திய உரத்தொழிற்சாலை தான் உரத்துறை அமைச்சராக இருந்தது இல்லையா, அப்போ வந்து அவர் சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட எல்லா கோப்புகளும் வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பொட்டு சுரேஷ் இருந்ததா மதுரை திமுகவினரே வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு அழகிரி என்ன நினைக்கிறாரோ, உதாரணத்துக்கு வந்து அவருக்கு மத்திய அமைச்சர் கிடைக்கிறது கூட இவர் தான் காரணமாக இருந்தாரோட ஒரு பேச்சு மதுரை மக்கள் இப்பவும் பேசுவாங்க. என்னென்னா அண்ணன் எம்பி ஆகிட்டார், அமைச்சரானார்னா லைட் வச்ச காரில் போவார்ல, அப்பாட்ட சொல்லி நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அழகிரியுடைய மனைவியை உசுப்பேற்றி சென்னைக்கு அந்த அம்மா வந்து அறிவாலயத்தில் தலைவர் கலைஞரை பார்த்து, ரெண்டாவது இந்த பக்கம் ஒருத்தர் தென் மாவட்டத்தில் ஒரு மகன் வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தானே அப்படி சொல்லிட்டு, அப்போ திமுக கலைஞர் இருக்கிற காலகட்டத்தில் தென் மாவட்டத்துக்கு அழகிரி, வட மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டத்தில் முக ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்து ஒரு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு அதை ஒரு முறை வந்து அழகிரிகிட்டே அவங்க அழகிரியுடைய மனைவி நம்ம பொட்டு சுரேஷ் சொல்லி தான் நான் போய்ட்டு மாமாட்ட பேசினேன் அப்படி சொல்லும்போது அழகிரிக்கு ரொம்ப மரியாதை. அதனால் அதாவது தன்னுடைய உயர்வுல வந்து அதிகமான ஒரு பொட்டு சுரேஷாக இருக்கிறார். அதே மாதிரி பொட்டு சுரேஷ் அடிக்கிற போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லேயும் வந்துட்டு எங்கள் மாவீரன் அண்ணன் மதுரை முக அழகிரின் போஸ்ட்டு போட்டு கீழே வந்துட்டு பொட்டு சுரேஷ்னு ஒரு பேர் இருக்கும், சின்னதாக ஒரு தலை மட்டும் இருக்கும், எந்த ஒரு பொறுப்புமே இருக்காது. அவர் அழகிரியே பார்த்து தலைமை செயற்குழு உறுப்பினர்னு ஒரு பதவி வாங்கி கொடுத்தாரு. அது கூட வந்து அவர் கீழே போட மாட்டார், தாசே கூணு ஷார்ட்டாக போட்டுருவார். ரெண்டாவது இந்த தாக்கிரிட்னு சொல்லிட்டு அமைச்சர் இருந்தார் இல்லைங்களா, அவர் கொலை செய்யப்பட்டப்ப அழகிரியை வந்து குற்றவாளியாக போலீஸ் கைது பண்ணாங்க. அப்போ கைது பண்ணப்ப அழகிரியோட குடும்பத்துக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தது வந்து பொட்டு சுரேஷ் அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க மனைவி மகள் இது மாதிரி குடும்ப உறவுகள் எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் பார்த்துக்கிறது அட்டாக் பாண்டியும் பொட்டு சுரேஷும். அதில் அட்டாக் பண்ணியோட பங்கு பெரும் பங்காக இருந்தது. அதனால தான் அவர் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது இவருக்கு ஒரு பதவி அவருக்கு ஒரு பதவி. இவர் ரியல் எஸ்டேட்டில் வந்து இவருக்கு பிஸ்னஸாக இவர் வளர்கிறாரு, இவர் வந்து முழுக்க முழுக்க இந்த கந்து வட்டி அப்புறம் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி ஒரு டெரராகவே அட்டாக் பண்ணியோடைய வளர்ச்சி இருக்குது. அவருக்கு கட்சியில் வந்து பொறுப்பெல்லாம் உண்டு, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அந்த பொறுப்பில் இருந்தார். அப்புறம் வந்துட்டு இந்த தினகரன் பத்திரிகை அட்டாக் நடந்ததுனால அழகிரியாக பார்த்து மதுரை மண்டலத்துடைய வேளாண் விற்பனை குழு தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, சேர்மன் போஸ்ட், அதை வாங்கி கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த போஸ்ட் வந்து குறுகிய காலத்திலே அட்டாக் பண்ணிட்டு வந்து போயிடுது. அதுக்கு காரணம் வந்து பொட்டு சுரேஷ் தான். பொட்டு சுரேஷ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இது மாதிரி ரொம்ப அமைதியாக வந்து அழகிரியுடைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தார், ரியல் எஸ்டேட் பண்ணார், வேறு ஏதோ சின்ன சின்னதாக பஞ்சாயத்து பண்ணார் அப்படின்னு மட்டும் நம்ம லேசாக கடந்து போக முடியாது. சில விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் அதிகாரத்தை அது அழகிரியுடைய பேரை வந்து பயன்படுத்தியும் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய பெரிய ஃபேன் வந்து முக அழகிரியுடைய மகன் துரை தயாநிதியுடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா
பெண் ஒன்று கண்டேன் பாட்டை வந்து அழகிரி போடுவோம். ஏனென்று நான் சொல்லலாம். டிஎம்எஸ் மேலே பெரிய காதல் அவருக்கு. மதுரையை சேர்ந்தோன்றனால டிஎம்எஸ்க்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அந்த மாதிரி விழா எடுத்தால் அழகிரியுடைய மனசு குளிர்மைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விழா எடுக்கிற பிளான்லாம் பண்ணிட்டு தான் வந்து அழகிரிட்டே சொல்கிறாரு, நல்லா பண்ணுப்பா அப்படின்னு தான். சரிண்ணா நம்ம எதனா ஒன்று அவர் பரிசு கொடுத்தலாண்ணா, எதனா பண்ணுப்பான்னு தான் நேராக போகிறாரு. மதுரையில் ஜெய் அலுகாஸ் இருக்கு இல்லையா, நகைக்கடை நிறுவனம், அதில் போய்ட்டு ஒரு 101 சவரன் ஒரே ஒரு செயினா பெரிய டாலராக போட்டு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாரு. போட்டுறாங்க. டிஎம்எஸ்க்கு பெரிய மகிழ்ச்சி, 101 சவரனோட வீட்டுக்கு வந்துடுறாருன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அது சாப்டர். அவர் 2 நாள் கழிச்சு கடை ஓனர் வந்து மேனேஜராக பில் அனுப்புறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்களோ, ஜெய் அலுகாஸ் இருக்கு இல்லையா, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு முகப்பில் இந்த ஒரு 100 மீட்டருக்கு பல்ல வெட்டிடுறாப்புல ஆளை வச்சு. கவர்மெண்ட்டே அவங்க தானே, மதுரையே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. பல்ல வெட்டுறாப்புல யாராக இருந்தாலும் வந்து ஜெய் அலுகாஸ் போகிறது இருந்தால் கிட்டத்தட்ட சொந்தமாக ஒரு பெரிய பலகை கொண்டு போட்டு தாண்டி தான் உள்ளே போகணும். அவன் கடைக்கார பதறான், என்ன பண்ணுறது, வியாபாரம் அவுட்டு, யாராட்டையும் பேசி போகிறாங்க. கடைசியாக அழகிரிட்டு தான் வந்தாகணும், ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக பொட்டு சுரேஷ் மூலமாக தான் போய் ஆகணும். அப்போ என்ன ஆகும், 101 சவரம் பில்லை திருப்பி கொடுப்பா அப்படி இல்லை, அதோட பெரிய 101 சவரம் கொடுத்தாகணும். இந்த மாதிரி சில அதிரி புதிரி வேலைலாம் வந்து பொட்டு சுரேஷ் பண்ணியிருக்காப்புல. கத்தி எடுக்கலாம்னா கத்தியை தாண்டி வந்து வழி ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்களை வந்து கிரிமினல் மைண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. அதனால் ரொம்ப யோக்கியத்தனமாக சித்தரிக்க முடியாது, அதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இல்லையா, அப்போது வந்து அப்போது எதிர்கட்சி தலைவராக அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய காதுக்கெல்லாம் அது போயிடுச்சு. அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுட்டு தான் வந்து அடுத்த கவர்மெண்ட் அவங்க வந்ததுமே பொட்டு சுரேஷ் மேலே வந்துட்டு அந்த 2 நிலாபகரிப்பு வழக்கு 2 ஒரு குண்டாசும் போட்டாங்க. அட்டாக் பண்ணி கூட இப்போ மாட்டல, பொட்டு சுரேஷ் தான் மாட்டுறாப்புல. ஆனால் அது குண்டாஸ் நிற்கலை, போர்டில் உடஞ்சிடுது, ஒரு வெளியே வந்துடுறாரு. இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனசாம ஏற்பட்டுருது அதுக்குள்ளே. யாருக்கு, பொட்டு சுரேஷுக்கும் அழகிரிக்குமே. ஏன்னு கேட்டால் இவருக்கு வந்து அட்டாக் பண்ணிக்கு வந்து கட்சியில் ஒரு பொறுப்பு, வேளாண் மண்டல குழு தலைவர் சேர்மன் பொறுப்பு, இதெல்லாம் போட்டுட்ருக்கவே நம்மளை கை கழுவி விடுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்ட பிறகு அதிகமாக போகிறதில்ல வரதில்லை. ரியல் எஸ்டேட் மட்டும் பார்த்துக்கிட்டு எப்போனாரும் முறை போகிறது வீட்டுக்கு. அப்படி ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும்போது தான் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அன்றைக்கி சிட்டி முழுக்க போஸ்ட் ஓட்டுறாரு. ஓட்டிட்டு போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு என்ன ஏன் ஆளே காணும் அப்படின்னு கேட்டதும், இல்லைண்ணே கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேண்ணே, முன்ன மாதிரி வர முடியலண்ணே, நிறைய பேர் கூட இருக்காங்கண்ணே, நான் ஏதோ ஒரு துரும்பு தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேசுகிறாரு. அப்போ அவங்க கூட வரவங்க வந்து மெதுவாக வத்தி வைக்கிறாங்க அழகிரிட்ட. ஆட்சி மாறுற மாதிரி இருக்குதுண்ணா, இவர் வந்து ஏடிஎம்கே சைடில் இன்ஃபார்மராக போயிட்டாலும் போயிடுவார், இல்லை போய் சேர்ந்துட்டாலும் சேர்ந்துடுவார் அப்படின்னு. அப்போ அதை முறியடிக்கிற மாதிரி அன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு 2000 போஸ்டரை ஓட்டுறாப்புல பிறந்தநாளுக்காக. பொட்டு சுரேஷ் 2000 போஸ்டரில் வந்து ஒரு 100 போஸ்டர் வந்து வெரைட்டியான போஸ்டர் மதுரை முழுக்க அதகலப்படுது. அப்போது அவன்லாம் போக மாட்டான் விசுவாசியா, அவன்லாம் தீவிரமான விசுவாசியா, கடைசி காலத்துக்கு நம்ம கூட தான் இருப்பான். அப்படியா அவன் ஒரு மாதிரி அவன் அமைதியாக தான் இருப்பான். பொட்டு சுரேஷ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்னு அழகிரியே கமெண்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு அதை விட்டுறாரு. அது வந்து அட்டாக் பண்ணிக்கு பெரிய ஒரு வருத்தம். இந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களை வச்சு இவர் தான் அதை இப்போ சொல்கிறத இவ்வளோ தூரம் சொல்லி கூட நம்புறாப்புலையே, விடவே கூடாது. 2வது நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய லெவலில் வந்து கூட அழகிரியை பார்க்கணும்னு நினச்சோம்னா பொட்டு சுரேஷ் சொல்லி தான் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு மாதம் மாதிரி இவ்வளோ பேச்சுவார்த்தை சரியில்லாத பிறகு தானே உள்ளே போகிறோம். மறுபடியும் ஃபார்ம் வந்துட்டாப்புலாம் பழையபடி நம்ம இவனை கேட்டு தானே உள்ளே போகணும். அதனால் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அங்கே மதுரையிலே வந்து சொக்கிக்குள்ளன்ற ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு, அந்த ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு அந்த கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் வழியில் வந்துட்டு இந்த ஜெயகிந்த்புரம் மெயின் ரோட்டில் சுப்பிரமணியபுரம் இந்த போலீஸ் லிமிட் அதான் நினைக்கிறேன். நம்ம அவங்க தான் வழக்கு பதிவு பண்ணது பண்ணுறாங்க. பண்ணி அதில் வந்து ஸ்பாட்லேயே 47 வெட்டு முகத்தில் மட்டும் பொட்டு சுரேஷ் கொடூரமான பண்ணது எல்லாமே அந்த இதிலேருந்து வர வைக்கப்பட்ட ஆளுங்க தான். அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய கூலிப்படை தான், ஒரு 7-8 பேர். அப்போது அந்த கொலையில் வந்து நேரடியாக தொடர்பில் இருந்தது அட்டாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அப்போ ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணியோடைய ஆதரவாளர்கள் வந்து நத்தம் கோர்ட்டில் போட்டு சரணடைஞ்சு, அதாவது தலைவர் அழகிரி அண்ணங்கிட்ட நெருங்க விடாமல் பொட்டு சுரேஷ் எங்களை தடுக்கிறாரு, எங்கள் அண்ணனுடைய வளர்ச்சியை தடுக்கிறாரு, அதனால தான் நாங்கள் கொலை பண்ணோம்
அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சிச்சு. இந்த செய்தி அழகிரிக்கு போகும்போது அவர் எப்படி ரியாக்ட் ஆனார்? இல்லை, அழகிரி மனைவி அழகிரி 2 பேருமே சாவு போகிறாங்க. வரும்போது அங்கேயே வந்து அவங்க அழகிரி மனைவி அழுகிறாங்க, அழகிரியும் அழுகிறார். அவர் அது ஏற்க முடியல, அந்த டெத் ஏற்க முடியல. ஆனால் எப்படி அதை திருப்பி விட்டாங்கன்னா, அழகிரி சொல்லி தான் அட்டாக் பண்ணாருன்ற மாதிரி திருப்பி விட்டாங்க. ஏன்னா அதுக்கான காரணங்களும் பொருந்தது. அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க இல்லையா, அதனால் அப்படி ஆகிடுச்சு. ஆனால் அழகிரி ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த டெத்தில். ஓகே, நம்ம முன்னாடியே பேசின மதுரை தினகரன் சம்பவத்தில் அட்டாக் பண்ணி தான் முக்கியமான ஒரு ஆள்னு நம்ம பேசினோம். ஸோ அதுக்கு என்ன வெர்டிக்ட் ஆச்சு? அதோடைய இது என்னவாச்சு? ஆமாம், அந்த மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் அட்டாக் பண்ணது கூட பொட்டு சுரேஷை விட நான் வந்து பல மடங்கு விசுவாசின்னு காட்டுறதே நடந்தது தான். நீங்கள் பொட்டு சுரேஷை தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க, அது கிடையாது. அதை விட பல மடங்கு விசுவாசி. உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் தொண்டர்கள் மத்தியில் வந்து 2% தான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, முக ஸ்டாலினுக்கு 70% இருக்குது அப்படின்னு எழுதுனதுக்காக நான் அந்த எழுதின பத்திரிகை நிறுவனத்தையும் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு காட்டி பண்ணது தான் அந்த சம்பவம். அந்த சம்பவத்தில் வந்துட்டு 3 பேர் இறக்குறாங்க. அதில் மற்ற 2 பேருடைய குடும்பத்தில் வந்து பெருசாக பண்ணலை. வினோத்குமார்னு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தினகரன் நிறுவனத்தில், அவருடைய தாயார் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் போயிடுறாங்கன்னா, இந்த வழக்கு வந்துட்டு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டு சிபிஐக்கு மாற்றுறாங்க. கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு போயிட்டு இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 18 பேரோ 17 பேரோ எல்லாமே நிரபராதிகள்னு விடுதலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜி, அப்புறம் அந்த வீடியோ தொகுப்பு, ஃபோட்டோஸு, சாட்சியம் எல்லாமே இருந்தும் கூட எல்லாம் விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு விடுதலை பண்ண பிறகு ஒரு 120 நாள் கழிச்சு, அது வரைக்கும் சிபிஐ பொறுமையாக தான் இருந்தது இந்த வழக்கில். ஏன் இருந்தாங்கன்றது சிபிஐக்கு தான் வெளிச்சம். 120 நாள் கழித்து அந்த வழக்கை வந்து சிபிஐ மேல்முறையீடு மதுரை ஹைகோர்ட்டுக்கு பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த வினோத்குமாருடைய அம்மாவும் மேல்முறையீடு அதில் சேர்ந்துடுறாங்க. ஓகே, சேர்ந்தும் போது மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து விசாரிச்சுட்டு, இது வந்து ரொம்ப அப்பட்டமான கொடூரம், இது வந்து இந்த அளவுக்கு வந்து சிபிஐ விசாரணை நீதிமன்றம் போனது உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு 3 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அட்டாக் பண்ணிக்கு அவர் உள்பட ஒரு 5 பேருக்கு நினைக்கிறேன் 3 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. மற்றவங்க வந்து 8 பேருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. மிச்சம் ஒரு 8 பேர் வந்து குறைந்த தண்டனைகள். அதில் வந்து ராஜாராம்னு சொல்லிட்டு ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி, அவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. ஏன்னு கேட்டால், இந்த வழக்கு விசாரணை வந்து இந்த மதுரை தினகரன் அலுவலகம் இருப்பு இல்லையா, அந்த வழக்கு விசாரணை வந்துட்டு மெத்தனங்காட்டி ஆவணங்களை வந்து சரியான முறையில் கொடுக்காம குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணி வந்து 2 ஆண்டு தலைமறைவாக இருந்தார். மதுரை முழுக்க, ஏன் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க தேடப்படும் குற்றவாளியாக டிக்ளேர் பண்ணி மும்பையில் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவர். இப்போ வந்து அட்டாக் பண்ணி வந்து சிறையிலேருந்து வந்தால் கூட அவர் ரொம்ப நாள் வாழ முடியாது, அந்தளவுக்கு அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடல் முழுக்க அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து தீர்ப்புங்கிறது தினகரன் இருப்பு சம்பவத்துக்காக கொடுக்கப்பட்டது தான். பொட்டு சுரேஷ் வழக்கில் வந்து அட்டாக் பண்ணிக்கு ஒரு ஆயுள், அதாவது ஒரு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதில் வந்து 3 ஆயுள். இப்போ இவங்க வந்து அட்டாக் பண்ணி டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ஓகே, ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் கன்சிடர் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைகோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிபிஐயோட விசாரணை நீதிமன்றம் வந்துட்டு விடுதலை பண்ணிடுச்சு. மதுரை ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போயிட்டு மேல்முறையீடு தான் தரவா விசாரித்து எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குன்றனால அவங்க வந்து அதை கொடுத்தாங்க. சிபிஐ போயிருந்தனால தண்டனை காலம் குறையுமான்னு தெரியல. ஆனால் வழக்கில் இவங்க தப்பிக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு இருந்தால் ஆகணும். ஏதோ இந்த மாதிரி ஒரு ஆயுதம் எடுக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டு தான். ஒன்று போலீஸ் என்கவுண்டர், இல்லை ரவுடிகளால் மாறணும், இல்லை சட்டத்தின் மூலமாக சிறை, இந்த மாதிரி தான் இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.